போர்த்தொழில் மூலயமா தமிழ் சினிமாவில் தன் முத்திரையை பதிச்ச விக்னேஷ் ராஜா அவர்கள் கோ ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் தனுஷ் ஆக்டிங்கில் ஒரு எமோஷனல் த்ரில்லராக ரிலீஸ் ஆன கரை படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 41 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட்டைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஸ்பாய்லர் ஃப்ரீயாக இந்த படத்தோட ஒன்லைனராக பார்த்துருவோம் வாங்க. தனுஷ் அவர்கள் ஒரு கைத்தேர்ந்த திருடனாக இருக்கார். தன்னோட லவ்வர் மமிதா பைஜுக்காக தன்னோட திருட்டு தொழிலெலாம் விட்டுட்டு அவங்களே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. என்னதான் 2 பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் தங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல அப்படின்றதுக்காக ஒரு தொழில் தொடங்கலான்னு பேங்க்குக்கு லோன் கேட்டு போகிறாங்க. பேங்க்லேயோ ஷூரிட்டி கேட்க தான் அப்பா அம்மாவோட நிலத்தை வச்சு லோன் வாங்கலான்னு தான் சொந்த ஊரான ராமநாதபுரம் வராரு. இதுக்கப்புறம் தான் சொந்த ஊரில் எதிர்பாராத பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற தனுஷ்குள்ளேருந்து பழைய திருடனை எட்டி பார்க்குறான். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணார் அப்படிங்கிறத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லப்பட்டது தான் இந்த கரை. போர்த்தொழில் விக்னேஷ் ராஜா அவரோட ஸ்டைலில் ஒரு த்ரில்லரோட எமோஷன்ஸையும் பிளேன் பண்ணி சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பேங்கரான இன்ட்ரோல் பாயிண்ட், சிம்பிளான 3 கேரக்டரை வச்சு ஆடியன்ஸோட மொத்த அட்டென்ஷனையும் புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. விக்னேஷ் ராஜா அல்ஃபர்ட் காம்போவில் ஒன்ஸ் அகைன் அவங்களோட பீக் ரேட்டிங்கை இந்த இன்ட்ரோல் சீக்வன்ஸில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு த்ரில்லராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் இந்த படம் மூலியமாக நம்மளுக்கு கன்வே பண்ணியிருக்காரு டேரக்டர். ஓப்பனிங் 10 minutesலேயே ஒரு கிரிப்பிங்கான சீக்வன்ஸ் வச்சு நம்மளை படத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிறாரு. தனுஷ் அண்ட் அவங்க அப்பா KS ரவிக்குமாருக்கான எமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. நம்ம எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் நம்ம பேரண்ட்ஸ்டேருந்து தான் கிடைக்கும் அப்படின்றத இந்த படத்தில் செமையாகவே காமிச்சிருந்தாங்க. விக்னேஷ் ராஜா எந்த ஃபீலிங்காக இருந்தாலும் அதோட இன்டெப்த் வரையும் நம்மளை கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த வகையில் இந்த படத்தில் எமோஷன் சீக்வன்ஸும் சரி, த்ரில்லர் சீக்வன்ஸும் சரி, அதை அப்படியே நமக்குள்ளே கடத்தியிருந்தாங்க. பீரோவை திறக்கிறது, காரை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் ஆப்புக்கிரியே சிவாஜின்ற மாதிரி அந்த சீனுக்கான டென்ஷனை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்து இந்த படத்தோட கேஸ்டிங்லாம் அவங்களுக்கே அடையாளம் தெரியாத மாதிரி ஒரு கேரக்டராகவே மாற்றிருந்தார் விக்னேஷ் ராஜா. KS ரவிக்குமார் அந்த ஊரில் உள்ள ஒரு ஆளாகவே மாறிட்டார். எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராகவே கையாண்டிருந்தாருங்க மனுஷன். தனுஷ்டேந்து ஒரு அசுரத்தனமான நடிப்பு. துணி எடுத்து மூஞ்சில் கட்டினா அடுத்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுற வரைக்கும் சீட்டேஜில் தாங்க உட்காந்து படம் பார்ப்பீங்க. எமோஷனலாக நடிக்கும்போது சில இடங்களில் நம்மளையும் கண்கலங்க வச்சிடறாரு. மமிதா ஒரு வில்லேஜ்களாகவே இந்த படத்தில் மாறியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லாததால் அவங்களால பெருசாக இந்த படத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. MS பாஸ்கரை படத்தில் பார்க்கும்போது செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஆளே அடையாளம் தெரியாமல் மாறியிருக்காரு. ஈவன் வாய்ஸ் மாடுலேஷனில் கூட அவர் தான்றதை கண்டுபிடிக்கவும் முடியல. மற்றபடி சுராஜ், கருணாஸ், ஜெயராம்னு அவங்களோட ரோலை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஜிவி தனுஷ்கா மட்டும் இறங்கி ஒன்று பண்ணுவாப்பில். அந்த வகையில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு. அண்ட் சாங்ஸுமே செம்ம எமோஷ்னலாக ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. படத்தோட இன்டென்ஸ்க்காக சில சிங்கிள் ஷாட்ஸ் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடங்கள்லாம் தேனி ஈஸ்வர் சிறப்பாகவே கேப்சர் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் குறைகள்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக ஸ்டோரி வேல்டை செட் பண்ணிவிட்டு அதோட ஃபாலோஅப்பை ரஷ் அப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் பிளேயில் அடுத்தடுத்துன்னு ஓடும்போது லாஜிக்கலாக நிறைய இடங்களில் தப்பாக இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டில் சிமாலிபட்டிலாம் எடுத்து நம்மளை படத்தை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. அப்புறம் எமோஷனல் பார்ட்லாம் சில இடங்களில் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரியும் சில இடங்களில் ஓவர் டூ பண்ண மாதிரியும் தாங்க இருந்துச்சு. கருணாஸ்லாம் தனுஷோட த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. டுவர்ட்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போயிடுறாரு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா விக்னேஷ் படமாக ஆரம்பித்து தனுஷ் படமாகி, விக்னேஷ் படமாக ஹோல்ட் ஆகி தனுஷ் படமாக முடிஞ்சுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா எமோஷனலான ஸ்டோரி, த்ரில்லிங் ஓப்பனிங் அண்ட் இன்டர்வல் சீக்வன்ஸ், டிஃப்ரெண்ட்டான கேஸ்டிங், அசுரத்தனமான ஆக்டிங் அண்ட் ஃபயரான மியூசிக். இந்த நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ரஷ் அப் செகண்ட் ஆஃப், சம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் சினிமா லிபர்ட்டி. ஓவராலாக சில குறைகள் அண்ட் நிறைய நிறைகள் உள்ள இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பிரெத் டேக்கிங் கரை. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 7 out of 10. தேங்க்யூ கைஸ்.